ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. இன்னைக்கு உடல் எடை குறைக்கக்கூடிய உணவுகளில் நம்ம பார்க்க போகிறது கம்பு தோசை. ஸோ வாங்க என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன். பட் நான் வச்சுருக்க கம்பு வந்து கிராமத்தில் இருக்கவங்க பார்த்தா தெரியும், ஏன்னா இது ஹைப்ரிட் கம்பு தான். நாட்டு கம்பு எனக்கு கிடைக்கல, சென்னையில் கிடைக்கல, மேபி ஊர் சைடு கிடைச்சா அப்படின்னு தெரியல. கம்பு ஒரு ஆளாக்குன்னா அரை ஆளாக்குக்கும் கம்மியாக, ஒரு கிளாஸ் கம்பு எடுத்திங்கன்னா அரை கிளாஸுக்கும் கொஞ்சம் கம்மியாக வந்து நான் உளுந்து எடுத்துக்குவேன் எப்பயுமேவும். அதுக்கப்புறம் வெந்தயம் வந்து ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் இருக்க மாதிரி போட்டுக்கோங்க, போதுமானது. இதை நல்லா அலசி ஒரு 3-4 மணி நேரம் ஊற வச்சா போதும். ஸோ ராத்திரிக்கு பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் மதியம் 2 மணி ஒரு 3 மணிக்கு அலசி நல்லா ஊற வச்சு ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் தோசை விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது நல்லா கழுவிட்டு நான் தண்ணியில் ஊற வச்சிடுறேன். 5 மணி நேரம் கழித்து ராத்திரிக்கு அந்த தோசை விடுறது கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் மதியம் ஒரு 2-3 மணி வாக்கில் ஊற வச்சிங்கன்னா ராத்திரிக்கு தோசை கரெக்டாக இருக்கும். காலையில் வேணும் அப்படின்னா நீங்கள் ராத்திரியே ஊற வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் ஊறினாலும் தப்பு கிடையாது, ஒன்றும் இல்லை. மினிமம் 3 to 4 hours ஊறினாலும் ஓகே தான். நான் ஊற வச்சிருக்கேன். ஒரு சிலர் கேட்பாங்க, ஏன் அரிசி சேர்க்காம தோசை சுடுறீங்க அப்படின்னா, என்னோட தோசைகள்ல அரிசி இல்லாமே நல்லா சூப்பராக வரும். நான் சுட்டு காமிக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு வரல அப்படின்ற போது நீங்கள் வேணா 2 ஸ்பூன் வேணா அரிசி சேர்த்துக்கலாம். பட் நான் அரிசி சேர்க்க மாட்டேன். 5 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் இதை அரைக்க போகிறேன். தண்ணிலாம் வடிகட்டிட்டு இதை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இந்த கம்பு தோசை கூடையவும் ஒரு பீஸ் இஞ்சி போட்டுறேன். நான் ஒரு 10-15 இலை வந்து கருவேப்பிலை, பச்சை மிளகா 1, கொத்தமல்லி தழை தீர்ந்துருச்சு. ஆனால் நான் அடியில் இருக்க வேறு மட்டும்தான் எடுத்துட்டு மீதி இது வரைக்கும் எல்லாத்தையுமே எடுத்துக்குவேன். எதையுமே விட மாட்டேன். இதுவுமே வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகும். கொத்தமல்லி தழை, இந்த காம்புன்றது. அது மாதிரி உப்பு, நீங்கள் வெயிட் லாஸில் இறங்கும்போது இவ்வளோ உப்பு நீங்கள் போடுவீங்க சாதாரணமாக அப்படின்னா அதை பாதி அளவுக்கு குறைச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் உப்பு குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட வெயிட் லாஸ் வந்து நல்லாவே இருக்கும். ஏன் இதெல்லாம் போட்டு அரைக்கணுமா அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் போட்டு அரைக்க தேவையில்லை, நம்ம டைரெக்டாகவே அரைக்கலாம். ஆனால் இதெல்லாம் போட்டால் அரைச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட இன்னொன்று வச்சு சாப்பிடணும், சைடிஷ்ஷு அப்படின்றது உனக்கு தேவையே இல்லை. ஸோ நம்ம 2 தோசை மட்டும் சாப்பிட்டாலே போதும். இல்லைன்னா புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி, பீக்கங்காய் தோல் எடுத்து வச்சிருப்பேன், அந்த தோல் சட்னி செஞ்சு வச்சுக்குவேன். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப கலோரி கம்மி தான். ஒரு ஸ்பூனே வந்து 10 கலோரி 20 கலோரி தான். இதே இது நம்ம ஒரு கப்பு சாம்பார் எடுத்தோம்னா அது வந்து 150 கலோரி ஆயிரும். ஸோ அப்போ வந்து கலோரி அதிகமாகும் போது நம்ம இன்டேக் கம்மியாயிரும். பட் இப்போ எனக்கு வந்து இது எல்லாம் போட்டு இதை அரைச்சிருவேன்னா, ஸோ இதில் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இது கூட நான் கருவேப்பிலை பொடி வச்சிருக்கேன், சிசும தோசைக்கு மேலே அப்படியே போட்டுக்குவேன். அந்த மாதிரி போடும்போது என்ன ஆயிரும், இது வந்து நம்ம 2 தோசை சாப்பிடலாம். ஸோ 2 தோசைனாலுமே உங்களுக்கு வந்து 2 to 250 கலோரி தான் வரும். ஸோ உங்களுக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும், கலோரியும் கம்மி, சீக்கிரமாகவும் செமிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஃபுட்டை வந்து எடுக்கும்போது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கும்போது நீங்கள் சாப்பிட்ட ஃபில்லிங்கும் இருக்கும், அதே நேரத்தில் உங்களுக்கு லோ கலோரியாகவும் இருக்கும். மாவு அரைச்சாச்சு, இதில் மாற்றிடலாம். எனக்கு சுடும்போது நான் கொஞ்சம் திக்காக தான் சுட்டுக்குவேன். அதே நேரத்தில் எண்ணெய் ஊற்றவே மாட்டேன். ஸோ இது வந்து எவ்வளோ கலோரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு தோசை வந்து 80 to 100 கலோரி வரும். இது என் பையனுக்கு தோசை, சின்ன பசங்கனால ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிறேன். இதுவே எண்ணெயோட கலோரி வந்து 40 to 80 ஆகும். நான் நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். எப்பயுமே சமையலுக்கு வந்து மேக்ஸிமம் டயட்டில் இருக்கவங்க நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அது மாதிரி நான்வெஜ் செய்யும்போது நல்லெண்ணெய் எடுக்காதீங்க, நான்வெஜ்க்கு கடலெண்ணெய் எடுத்துக்கோங்க. கம்பு தோசை ஒரு தோசை அப்படின்றது 80 கலோரி தான் வரும். ஸோ நீங்கள் 2 தோசை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 160 கலோரி. இது வந்து சுரைக்காய் பச்சை பயிறு கூட்டு. இது வந்து நான் ஹாஃப் தான் எடுத்திருக்கேன், 50 கிராம் தான் வரும். இதுவுமே எவ்வளோ கலோரி அப்படின்னா 50 கலோரி தான் வரும். ஸோ நீங்கள் 2 தோசை இது எடுக்கும்போது கிட்டத்தட்ட 250 to 300 கலோரி தான் வரும். நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம் நைட்டு. ஸோ நைட்டுன்ற போது 7 மணிக்குள்ளே, 7 to 7:30 சாப்பிட்ருங்க. மார்னிங் 8:30 அதுக்கு மேலே போகாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தென் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.